வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் தமிழில் பார்த்தீங்கன்னா பார்ட் சியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்கும். அந்த யூனிட்டின் கீழ் வரக்கூடிய ஒரு தலைப்பான தமிழர், அப்புறம் வாணிகம், தொல்லியல் ஆய்வுகள், அப்புறம் கடற்பயணங்கள், இவை தொடர்பான செய்திகள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இவை தொடர்பான அந்த தகவல்கள் எல்லாமே நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாணிகம் தொடர்பான செய்திகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு 4 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 9th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 154 பார்த்தீங்கன்னா வணிக வாயில் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்கும். சரிங்களா? இது கம்ப்ளீட்டாக வணிகம் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 8th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 127 கொங்கு நாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க. அதாவது கொங்கு நாடுனா அந்த கோயம்புத்தூர் ஏரியா, அங்கே வணிகம் எப்படி நடந்தது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீட்டில் படிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6th தமிழ் புக்கில் நியூ தமிழ் புக்கில் டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 56 பார்த்தீங்கன்னா வளரும் வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கும். அதுவும் வணிகம் சார்ந்து நம்ம படிக்கணும். அடுத்து தொன்மை தமிழகமும் வாணிகம் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 129 இருக்குது. ஓகே. அப்போ வாணிகம் பற்றி நம்ம படிக்கணும்னா டோட்டலாக ஒரு 4 யூனிட் நம்ம கவர் பண்ணணும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் ஆய்வுகள் அப்படின்ற ஒரு யூனிட். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் படிக்கணும்னா, இங்கே ஒரு 5 இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது தொல்லியல் ஆய்வுகள் பற்றி ஃபஸ்ட்டு சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஐராவதம் மகாதேவன் அப்படின்றவர். சரிங்களா? அவர் எழுதியிருப்பார். 12th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 174 கொடுத்துருக்காங்க. அடுத்து அகலாய்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. 9th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 72 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தற்கால தொல்லியல் ஆய்வுகள் அப்படின்ற ஒரு யூனிட். இது எங்கே இருக்குன்னா 10th ஓல்டு தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 133 கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மனம் கவரும் மாமல்லபுரம் அப்படின்ற ஒரு யூனிட்டு. இது பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். சரிங்களா? ஓகே. 6th தமிழ் புக்கில் நியூ தமிழ் புக்கில் டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 33 இருக்கும். அடுத்து கல்லிலே கலைவண்ணம் அப்படின்ற ஒரு யூனிட். இது எங்கே இருக்குன்னா 6th ஓல்டு தமிழ் புக்கில் டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ தொல்லியல் ஆய்வுகள் பற்றி நம்ம படிக்கணும்னா ஒரு 5 இடத்துல இருக்குது. சரிங்களா? அடுத்து கடற்பயணங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கடற்பயணங்கள் 2 இடத்துல மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். அதாவது 7th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 82 கொடுத்துருக்காங்க. தமிழரின் கப்பல் கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இது கலைகள் சார்ந்தும் கவர் ஆகும். அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். ஓகே. அடுத்து கடற்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்குது. எங்கே இருக்குன்னா 9th ஓல்டு தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 83 இருக்குது. ஓகேங்களா? இது தமிழர்கள் சார்ந்து நம்ம படிக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக சில யூனிட்டையும் நம்ம ரீட் பண்ணிட்டு போகிறது நமக்கு நல்லது. சரிங்களா? ஓகே. இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த தமிழக விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய குரூப் 4 எக்ஸாம்லலாம் கேட்டிருக்காங்க இந்த யூனிட்லேருந்து கேள்விகள். ஓகே. இப்போ ஏறு தழுவுதல் அப்படின்ற ஒரு யூனிட். அதாவது 9th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 64 இருக்குது. அடுத்து தமிழகத்தினுடைய கல்வி வரலாறு பற்றி நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். அதாவது பார்ப்போம். அதாவது 11th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 114 இருக்கக்கூடிய யூனிட்டில் தமிழகத்தினுடைய கல்வி சார்ந்த வரலாறு எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். அடுத்து பழந்தமிழர்களுடைய சமூக வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்குது. 9th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 208 கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழர் பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டு 6th தமிழ் புக்கில் டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 29 இருக்குது. அடுத்து தமிழர் குடும்ப முறை. இது யார் எழுதியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா பக்தவச்சல பாரதி அப்படின்றவர் எழுதியிருப்பார். 12th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 48 கொடுத்துருக்காங்க. அடுத்து அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழக விளையாட்டுகள் 7th ஓல்டு தமிழ் புக்கில் டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 34 கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டோம்? தமிழர், அப்புறம் வாணிகம், தொல்லியல் ஆய்வுகள், கடற்பயணங்கள் தொடர்பான செய்திகள் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே. தேங்க்யூ.